ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீனா காதல் சீரியல்ல டுடே எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு மெடிக்கல் வரையும் என்னை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்துட்டு, அதனால தான் நீ மாத்திரையை நான் மாற்றி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து சொல்லிடுறாங்க. இதில் எல்லாமே விட்டமின் டேப்லெட் மட்டும்தான் இருக்குது, நான் வாங்கின மாத்திரை தான் இதில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ என்ன பண்ணாலையும் என் விஷயத்தில் நீ கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்டிங்கை வந்து நம்ம அபியோட கபோர்டில் வந்து வச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த ரெக்கார்டிங்கை வேற கேட்கவே முடியல. நைட் என்னடானா அவளை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணுறான். இப்போ என்னடானாக்கா நிச்சயத்துக்காக வரேன்னு சொல்கிறான். என்ன ஆனாலும் சரி, இவனை நிச்சயத்துக்கு மட்டும் நம்ம வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சுந்தரி எல்லாம் சேர்ந்து பிளான் போடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அபியோட அப்பா வந்து ஃபோன் பண்ணி நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா போயிடலாம், நாங்கள் முதல்ல அங்கே போகிறோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம அபி இருந்துட்டு ரகவ் கிட்ட சாரி சொல்லிட்டு, இவ்வளோ ப்ராப்பர்ட்டி விற்கிற அளவுக்கெல்லாம் போகக்கூடாது முருகா, எப்படியாவது எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா ரகவுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஒரு விஷயம், லாவண்யாவுக்கு ஷேர் கொடுக்குறதா சொன்னீங்களா, அதெல்லாம் கொடுக்காதீங்க. ஏன் நீ அது கொடுக்க போறீ? ஏற்கனவே என் அப்பாவுக்கு வாங்கினா பணத்தை நான் என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் உங்களுக்கு நான் கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த லாவண்யாவை ஏன் நீ வெறிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டையே அபி வந்து போடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ராக வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே சாப்பிட்றதுக்காக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அந்த குட்டி குட்டி பொம்மையெல்லாம் அஞ்சலி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதை நம்ம கிருஷ்ணா இருந்துட்டு அஞ்சலி வர நேரமாக பார்த்தா அதை கீழே போட்டு விட்டுறாங்க. அதை நம்ம ராகவ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அஞ்சலி விழ போகிறாங்க. கரெக்டான நேரத்தில் ராகவும் நம்ம அபியும் வந்து அஞ்சலியை வந்து காப்பாற்றிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்கேன்.